Soldier PC build, aka subscriber PC build. Yeah, அண்ணாமலை மாறல. Yeah, அண்ணாமலை மாற மாட்டான். பல வருடங்கள் கழித்து அதாவது பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாஸ்க்ல இருக்கோம். இது ஒரு மிஷன் இம்பாசிபிள். இது பாசிபிளானா பாசிபிள், இம்பாசிபிள். அது இந்த வீடியோ முடியும் போது நமக்கே தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறதுக்கு முன்னாடி இப்போ என்ன டைம் ஆகுறத பார்க்குறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5:15. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம இந்த பிசியை பில்ட் பண்ணி 8 to 8:30 அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோல்ஜர் கிட்ட போய் இந்த பிசி டெலிவரி பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்க்குள்ள பண்ணி முடிக்க போறோம். ப்ரோ போன வாட்டி 2 ஹவர்லேயே முடிச்சிட்டீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா அது போன மாசம். அது சின்ன பிசி. இது இந்த இமாலய பிசியை 2 ஹவர்ல முடிக்க முடியுமான்றது எங்களுக்கு தெரியல, 3 ஹவருக்கே முடிக்க முடியுமான்னு தெரியல. அதனால நீங்க என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு நம்ம இந்த பிசியை 3 ஹவர்ல பில்ட் பண்ணி டெலிவரி பண்ண போறோம். Get it boys. We'll do it. Yes. இன்ட்ரோ சொல்றதுக்கு டைம் இல்ல. ரோகஸ் வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பண்ண சொல்லிடுறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை குக்கு எஃப்எம். இன்னைக்கு நாம நம்மளோட பிசியை 3 மணி நேரத்துக்குள்ள பில்ட் பண்ணி முடிக்கிறோம். ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன, டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு புக் தான் நான் இன்னைக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். அது என்னன்னா மேக் டைம். இந்த மேக் டைம் பார்த்தீங்கன்னா நீங்க குக்கு எஃப்எம்ல படிக்க வேணாம், ஜஸ்ட் கேட்டாலே போதும். குக்கு எஃப்எம்ன்றது இந்தியாவோட லீடிங் பாட்காஸ்ட் ஆப். இதுல பார்த்தா நிறைய புக்கை நீங்க ஆடியோவை கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. இப்போ இருக்கிற ஆடியோ புக்ஸ் மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல நிறைய ஆடியோ புக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. பொதுவா குக்கு எஃப்எம்மோட ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 399, பட் அது மத்தவங்களுக்கு நம்மளோட சோல்ஜர்ஸ்க்கு ஜஸ்ட் 199 தான். A250 அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட சோல்ஜர்ஸ் அப்படின்றத குக்கு எஃப்எம் தெரிஞ்சுப்பாங்க. 199க்கு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. சோ கீழ இருக்க லிங்கை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூப்பன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், பில்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த மதர்போர்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி தான் இருக்கு. மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டோம். சோல்ஜர்ஸ் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி தான் இருக்குது. அதுக்கான காரணம் கடைசியாக சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வந்து மதர் போர்டை முதல்ல வெளியே இருப்போம். இந்த சாக்கெட்டை பார்த்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க, இன்டெல் பிசி நினைப்பீங்க. அதுதான் இல்லை, இது பார்த்தீங்கன்னா AMD பிசி பில்ட். ஆனால் சாக்கெட் பாருங்க இன்டெல் மாதிரி இருக்குது. ப்ராசர் தெரியுதா? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. ஓகே, AMD வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் மாதிரி LG சாக்கெட் மாட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா மதர் போர்டை ஓப்பன் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசஸோட X670E கேமிங் வைஃபை. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் மதர் போர்ட். கேமிங்லாம் மதர் போர்ட் அப்படிலாம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் நிறைய இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து M.2க்குமே ஹீட் சிங்ஸ் இருக்கு. அண்ட் M.2 ஸ்லாட்மே பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாட்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த M.2 பார்த்தீங்கன்னா Gen 5 சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட GPUமே Gen 5 சப்போர்ட் பண்ணும். பட் Gen 5 GPUவும் Gen 5 SSDஸும் இன்னும் வரல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஃபியூச்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் AMDயோட 7950X சோல்ஜர்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராசர். இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கோர் 5 நானோமீட்டர் ப்ராசர். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 16 கோர் 5 நானோமீட்டர் ப்ராசர் டெஸ்க்டாப்க்கு 150 ரூபாய் ஷாமியா. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா முதல்ல வந்து இதுல மதர் போர்ட்ல ப்ராசர் போடுவோம். இது ஓபன் பண்ணிடுவோம். டைம் ஆகுது, நம்ம பேசுறதுல 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 5:20 நம்ம 7:30க்குள்ள இங்க இருந்து கிளம்பணும். கிட்டத்தட்ட எப்படின்னா வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்ல முடிக்கிறோம். இப்போ ஓகே, ப்ராசர் போட்டாச்சு. தெரியுதுங்களா, 7950X. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் ப்ராசர். நான் சொல்லணும்னு ஆசை தான், பட் இன்டெல் 13th ஜென் வந்து போச்சு. என்ன பண்ற, நான் பாத்துக்கிறேன். நீ போ, அப்படி போ. இப்படி இல்லாமா அங்கே பாருங்க 3 இது கிளட்டிட்டு வருது பாருங்க. அதே மாதிரி தூக்கி போட்டக்கூடாது, எடுத்து உள்ள வைக்கணும். ஏன்னா வாரண்டிக்கு தேவைப்படும். இப்போ என்னன்னா வந்து பிசியில் வந்து ப்ராசர் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரேம் போடுறோம்னா கூலர் போட்டலாமா. ஏன்னா அப்புறம் ரேம் போட்டு கஷ்டமாக போயிடும். ரேமுக்கு பதில் SSD போட்டுரும். ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். ஸ்க்ரூ டிரைவர் சொல்லியாஸ் கணேஷ் நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்கான். இவன் எப்பயாவது ஒரு தான் வரான். இன்னைக்கு வந்து டீ கொடுக்குற அண்ணா பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ஆஃபீஸ் கிட்ட சண்டை போட போயிட்டான். நான் தான் இல்லை, டெய்லி டீ போடுறதுன்னு சொல்றேன். நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா SSD போடும். இதில் நம்ம ஸ்க்ரூ போட தேவையில்ல. இது வந்து இப்படி தள்ளனா வெளியே வந்துடும், இப்படி போனா உள்ளே போய்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SSD போட்டாச்சு. SSD இஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து கூலரை போடலாம். ஓ மை காட், கூலர் பயங்கர வெயிட்டாக உள்ளது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இதுக்குள்ள கூலரே இல்லை. ஏப்ரல் ஃபூல். சோல்ஜர்ஸ் என்ன மேட்டர்னா நம்ம வீடியோ பிசி பில்ல வந்து கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி வந்து தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு கோட்டாடா. ஸோ முதல்ல வந்து நம்ம மதர் போர்டில் வந்து ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டுருவோம்.
அதே மாதிரி இந்த கூலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசஸோட ரைஜின் கூலர். இந்த கூலரை வந்து மாட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராக்கெட்டை மாற்றணும். ஸோ அது இன்டெல், இதான் AMD வந்தாச்சு. ஆல்ரெடி தெர்மல் பேஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, ப்ரீ அப்ளைட், அதனால நம்ம தெர்மல் பேஸ்ட் கொடுத்தால. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம கூலரை மாட்டியாச்சு, நீ பிரச்சனை இல்லை. இந்த டிஸ்பிளேவை மாட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ரேமை போட்டுடலாம். ஸோ இந்த ரேம் பற்றி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது சொல்கிறேன். இது என்ன ரேம்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிஜியோட லான்சர் RGB ரேம், புது மாடல். பொதுவாக எக்ஸ்பிஜி வந்து இந்த கேமிக்ஸு அந்த மாதிரி D30 D60 அப்படின்னு தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லான்சர்னு சொல்கிற ரேமு ஆக்சுவலாக 6000 மெகாஹெர்ட்ஸ் ரேமு. அது இல்லாமல் சீப் வேறு. இது கொஞ்சம் ப்ராசர், ரேம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இதை தனியாக ஓர வச்சுட்டு இந்த கணேஷ் இதை பிடிச்சிக்க கேபினெட்டை எடுப்போம். என்னடா மிச்சர் சாப்பிட்டுக்கிறீங்க வந்து யாரா டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கா? தெரியல, நானே வந்து ஏணி போட்டதை ஏறணும், அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கு. சரி கணேஷ் வா, கணேஷ் ஹெல்ப் பண்ணு கணேஷ். வா எப்படியாவது வாடா, நீடா குடிஞ்சு வாடாடா, அப்படியே வந்துடும். லைட்டு மேலே வந்துடும் போதா, தள்ளி வாடா. தூக்கு எப்பாடி இதை தரக்கத்து ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள வீரே போயிடுச்சு. ஓகே சோல்ஜர்ஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:50 ஆகுது. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இது பண்ணலாம். இதுதான் நம்மளோட கேஸோட பேக் சைட், இது நம்ம கேஸோட ஃப்ரண்ட் சைட். ஸோ இன்னும் என்ன பண்ணணும்னா முதல்ல SMPS மாட்டணும். ஸோ SMPS மாட்டுறதுக்கு முன்னாடி இதை கழிப்போம். SMPS பார்த்தீங்கன்னா 1000 வாட் EVGA SMPS. EVGA உங்களுக்கு முக்காசே தெரியல அப்படின்னா வந்து EVGAன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட், US பெஸ்ட் பிராண்ட். ஓகே கணேஷா, ஹார்ட் டிஸ்க் பண்ணுறியா? ஹார்ட் டிஸ்க் டூல்ஸ்லாம் கொடு. சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க, WD பிளாக் ஹார்ட் டிரைவ். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த SMPS நமக்கு தேவையான கேபிள்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுவோம். தொண்டையில் கிச் கிச், விக்ஸ் ஜம்போ தின்னுங்க நீண்டாறு பெருங்க அப்படின்னு வரும். விக்ஸ் ஜம்போ தான் வரும். மாத்திரலாம் வராது, ஜம்போ விக்ஸ் ஜம்போ தான் வரும். என்னடா நடக்குதுங்க? எடிட்டர் செக் பண்ணி பாருங்க, யாரு வின்னரை நீங்களே போட்டுருங்க. விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது. கிட்டத்தட்ட 55 நிமிஷம் இருக்கு நம்ம பில்டை ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மதர்போர்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மதர்போர்டு போட்டு இன்னும் 1 hour, லைக் 1 hourக்குள்ள நம்ம வந்து பிசி பில்டர் லைக் 7 மணிக்குள்ள முடிக்கணும். பார்ப்போம் எவ்வளோ முடிக்கிறோம் சொல்லிட்டு. ஐயோ இதை தூக்க முடியாதா? ஓகே இப்படா மதர்போர்டை மாட்ட போகிற சோல்ஜர்ஸ். கணேசா ஸ்க்ரூ போட கணேசா, ஒரு வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன். சோல்ஜர்ஸ் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போய் நான் அதை ஃபைல் பண்ணிட்டாரணும். இருங்க அதே கணேசா ஸ்க்ரூ போடுவோம். இது வந்து இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது என்ன சொல்கிறது? என்னடா வெக்கமா? ஸோ இங்கே இருக்குது. இதில் வந்து 1 2 3 இருக்க சின்னதா வீடு ஒண்ணு வேண்டுவோம், பறக்க தெரியதா காரு ஒண்ணு வேண்டுவோம். சோல்ஜர்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 6:53. இந்த கணேசா கிட்ட பிசி பில் பண்ண லைக் ஸ்க்ரூ போட்டு விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சார்ஜ் காலி ஆயிடுச்சு மைக் ரிசீவரில். பட் இருந்தாலுமே நம்ம 8 மணிக்குள்ளே முடிச்சுனா கூட 8:30 எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். we have 1 more hours, so no issues. சோல்ஜர்ஸ் என்னன்னு தெரியல, பின்னாடி லைட் ஆஃப் ஆகி போச்சு. பாருங்க சோல்ஜர்ஸ், ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க. இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், EVGAல வந்து இது கொடுத்துருக்காங்க. ஷார்ட் போர்டில் கஷ்டப்பட்டு அதுக்கு பாருங்க EVGAல கொடுத்துருக்காங்க. மூலக்கார பையன், இதனால தான் சொல்கிறேன் US பேஸ்ட் கம்பெனி. ஆனால் இதையுமே அவன் சேனலில் மேனுஃபேக்சர் பண்ணிருக்கலாம். சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க, பெட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ROGன்னு போட்டிருக்கா. இது வந்து என்னன்னா கண்ட்ரோலர் இருக்காங்க, சைடெல்லாம் இருக்கு. SSD மாதிரி இருக்கு, ஆனால் SSD கிடையாது, கண்ட்ரோலர். இப்போ என்ன பண்ணலாம்னா இவனை வந்து இதில் மாட்டிடலாம், இதையே மாட்டிடலாம், SSD மாட்டுற மாதிரி மாட்டிடலாம். இதெல்லாம் பண்ணலாம்னா பின்னாடி மாட்டோம். இன்னும் வெயிட் ஆயிடுச்சுடா முன்னோட. சோல்ஜர்ஸ் இதை மேலே போடலாம். குரல் பாரு மோசமா, ராதாகிருஷ்ணன் இது எம் ஆர் ராதா குரல் மாதிரி இருக்குது. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும்.
இங்கே பாருங்க இப்படி மாட்டிடலாம். ஓகே பாருங்க சோல்ஜர்ஸ் மாட்டிட்டோம். இப்போ சோல்ஜர்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:12 கிட்டத்தட்ட 7:15 7:15 மாதிரி நம்ம 5:15 ஆரம்பித்தோம். 5:15 6:15 3 மணி நேரம் ஆயிடுச்சா அதுக்கிட்டையும்? பரமா படிடா 5:15 சாரி 2 ஹவர் ஆயிடுச்சு. 6:15 7:15 2 ஹவர் ஆயிடுச்சு. இன்னும் 1 ஹவர் நம்ம 3 ஹவர் தானே சொன்னோம். இன்னும் 1 ஹவர் இருக்கு. கவலைப்படாதீங்க. 8:15 வரைக்கும் டைம் இருக்கு. 8:15 முடிச்சா கூட நம்ம 8:30 அங்கே போயிடலாம். ஏன்னா டைம் கிட்ட தான் இருக்கு. என் குரல் வேறு மாசமா போயிட்டு இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ் இது நான் வந்து ஃபைனலைஸ் பண்றேன். டைம் லாப்ஸ்ல பாருங்க. சோல்ஜர்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிசி பில் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:15 கரெக்டாக 3 ஹவர் ஆயிடுச்சு. 3 ஹவரில் பிசி பில் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போட்டோம். பட் 3 ஹவரில் பிசி பில் பண்ண முடியல. இந்த மிஷின் இம்பாசிபிள் ஆகி போச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளோட சோல்ஜர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டும்போது எந்த டைம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. மிஷின் இம்பாசிபிளாக இருந்தாலும் அதை நம்ம பாசிபிளாக மாற்ற போகிறோம் இன்னைக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்க்குமா கேபிள் பண்ணது பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே ஒட்டி வச்சிருக்கோம். ஏன் ஒட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் கொடுத்த ஆசஸோட கேபினெட்ல ஆசட் ஆக்சஸ் கரெக்டாக போக முடியல. ஏன் அப்படின்னா கேபிள்ஸ் வந்து ரொம்ப லென்த் கம்மியாக இருக்கு. ஸோ அதான் ப்ராப்ளம். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு. பின்னாடி கேபிள் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு ரேட் பண்ணுங்க சோல்ஜர்ஸ். 10க்கு எத்தனை மார்க் போடுறீங்கன்னு கீழே போடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஒரு வேலை பண்ணோம். அது என்ன அப்படின்னு சொல்லுங்கள் கிராஃபிக்ஸ் கடை மாட்டுறது கரெக்டாக ஃப்ரேம் இருக்கான்னு பாருங்க கணேஷ். ஸோ நம்மளோட முக்கியமான பொருட்களை இப்போ எடுத்துட்டோம். திஸ் இஸ் RTX 3080 Ti. எஸ் இந்த பில்டு பார்த்தீங்கன்னா வந்து 7950X வித் RTX 3080 Ti பிசி பில்ட். கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா பிசி பில்டு இது. ஸோ நம்ம 4.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிசி இது மாதிரி பண்ணியிருந்தோம் 5950X 3080 Tiலாம். அதை விட இது பாருங்க கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கம்மி. ஏன் அப்படின்னா ப்ரைஸ்லாம் கம்மியாகி போச்சு. ஸோ சோல்ஜர்ஸ் ROG ஸ்ட்ரிக்ஸ் சீதிஸ் எதை கொடுத்துருக்காண்டா இங்கே பாருங்க கணேஷ் எதை கொடுத்துருக்காங்க கணேஷ். இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ் பிசி பில்லே கீ செயின் கொடுத்துருக்கான். சூப்பராக இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ் கிராஃபிக்ஸ் கடை வேலையை எடுக்கலாம். அங்கே பாருங்க கீழே ஆசஸ் ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. சோல்ஜர்ஸ் 3080 Ti இப்போ என்ன பண்ணலன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஓகே சோல்ஜர்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா அதுக்கு பவர் கொடுக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக இந்த இது மட்டும் முடிச்சுன்னா நம்மளோட வேலை முடிந்து விட்டது. ஓகே சோல்ஜர்ஸ் பில்டு கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ் போட ஆரம்பிப்போம். சோல்ஜர்ஸ் வாய்ஸ் போட செட்டப் பண்ணியாச்சு. பவர் ஆன் பண்ண போகிறோம். பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஆன் பண்ணியாச்சு சோல்ஜர்ஸ். இங்கே பாருங்க இந்த இடத்துல டிஸ்பிளே இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8:30. ஸோ 8:30 ஆயிடுச்சு. ஸோ அவர் எப்போனா வரலாம்னு சொன்னால் ஸோ வரலாம் பிரச்சனை இல்லை. 9 o'clock இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ தட் இஸ் பிளான். விண்டோஸ் 11 வாய்ஸ் போகிற சோல்ஜர்ஸ் விண்டோஸ் 11 சோல்ஜர்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். வாய்ஸ் போட்டாச்சு. சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. டெஸ்டிங் பண்ணலையா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே பாக்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. அது காரணம் முன்னாடி டெஸ்ட் பண்ணி நம்ம டீம் வந்து டெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ டெஸ்டிங் அண்ட் டெஸ்டிங் இப்போலாம் முன்னாடி ரெடி பண்ணியாச்சு. பிசியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சென்னையிலேருந்து எல்லாம் வந்து ஊருக்கு போறாங்க தீபாவளிக்கு. ஸோ டிராஃபிக்கா இருக்கு. பட் இப்போ டிராஃபிக்கா இல்லை. கோயம்பேடு தாண்டி வந்துட்டோம். ஆக்சுவலி ஐ காட் எக்ஸாஸ்ட் சோல்ஜர்ஸ். நான் பயங்கரமா எக்ஸாஸ்ட் ஆகிருக்கேன். அதுல என் தொண்டை வேற ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆயிடுச்சு. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. ஒரு நாள் எது பார். ஒரு நாள் பிசி பில் பண்ணி பார். அப்பதான் தெரியும் எவ்வளவு கஷ்டம். ஓஎஸ் போடணும், டிரைவர் போடணும், கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எத்தனை சிக்கல். அப்ப தெரியும் பிசி பில்டிங்கிறது முழு பீடம்னு. என்ன மாதிரி குரல் வாழ இருக்கிற எவனையும் வச்சு டப் பண்ணிட்டு மக்கள் மனசை கலக்கி பாக்குறீங்க. நெக்ஸ்ட் வாய்ஸ். தமிழர்களே ஐயா அது வேற. சரணா ஸ்டோர் லெஜெண்ட் சரணா ஸ்டோரா? அங்கரா பெஸ்ட் லெஜெண்ட் சரணா. அங்க போனா ஃப்ரீயாவே லெஜெண்ட் பண்ண பாக்குறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டப் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வச்சிருக்கோம். பட் இதுக்கப்புறம் என்ன உள்ள ரூம்ல வந்து நம்மளோட ப்ரோ வந்து செட்டப் பண்ணிடுவாரு. டேபிள் லைட்டுக்கு இருக்காரு. கிட்டத்தட்ட ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் மானிட்டர் வச்சிருக்காரு. இட் லுக்ஸ் கூல் ஆக்சுவலி. ஓகே சோல்ஜர்ஸ் இந்த வீடியோவை இதை விட முடிக்கிறோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 11 o'clock ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன டைம் இருந்தது 10 o'clock வந்துட்டா.
ஸோ பிளான் பண்ண மாதிரி வந்தோமான்னு கேட்டால் இல்லை, பட் 10 o'clock விட்டோம். பட் ஒரு மிஷன் இம்பாசிபிள், இது பாசிபிள் தான். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், உங்கள் அடுத்த வரும். பாய்.